ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இந்த நல்லதொரு காலை பொழுதில் விநாயகர் சதுர்த்தியில் என் அண்ணனோடு உன் முருகன் நல்ல செய்தி கூற காத்துள்ளேன். என்னை அழைப்பாயா என் செல்லமே? கணபதியே அருள்வாய் அருள்வாய், கணபதியே அருள்வாய். இந்த நல்லதொரு காலை பொழுதில் விநாயகர் சதுர்த்தி அன்று உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என் செல்லமே. நானும் என் அண்ணனும். கவலைப்படாதே. ஓ முருகா சரணம், கணபதி போற்றி என்று பதிவிடு. நிச்சயமாக உனக்கானதுதான் இந்த நல்ல நாளாக நல்லதொரு நிகழ்வினை உன் இல்லத்தில் நடத்தி காண்பிப்பேன். உன்னை தேடி நாங்கள் இருவரும் ஒரு நல்ல செய்தியை, உன் மனதுக்கு பிடித்தமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடந்து தீரும். நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. உனக்கான வழிகளை நான் நன்கு அறிவேன். நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீதும் கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமைக்குள் வைத்து உன்னை பாதுகாக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமானும் நானும் என் அண்ணனும் உன்னோடு இருக்கும்போது உனக்கு தோல்விகளே இல்லை. உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து அமைத்து கொண்டிருக்கிறோம். அதில் மற்றவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது நீயாகத்தான் இருப்பாய் என் செல்லமே. இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு, பொறுமையாக மட்டும் இரு. உன் வேண்டுதல்கள், விருப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம். இந்த நல்லதொரு காலை பொழுதில் ஒவ்வொரு நொடியும் எந்தவித வீண் பயமும் தேவையே இல்லை. நாங்கள் இருக்கும்போது பயமும் கலக்கமும் எதற்கு? உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? தினமும் உனக்கான ஒவ்வொரு குழப்பங்கள், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள், இவைகள் எல்லாமே உன்னை மாற்றத்தான். அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் கண்முன் நடக்கின்றது, அதை எதிர்கொள்ள நினை. தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயில் ஆதலால் வழிகளுக்குத்தான் ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான சாராம்சம் அமைந்திருக்கிறது. புரிகிறதா? எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும். என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா? 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும். ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால், ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்குத்தான் எத்தனை பரீட்சை! அந்த பரீட்சை தான் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. இதில் நீ பாதி அளவு தாண்டிவிட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்றுவிட்ட நீ பாதி கடலின் அளவில் சம அளவாய் இன்று இருக்கிறாய். ஆனால் ஒன்று உனக்கான உயர்வான இடத்தில் வந்து உடன் உனக்கு தோன்றும். அது என்ன தெரியுமா? அகங்காரம். அது மிக தந்திரமான ஆயுதம். அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்று. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியான மொழிகள். ஆம் செல்லமே, அதாவது வாக்குவாதமே இல்லாமல் இருப்பதுதான், அமைதியாக இருப்பதுதான், மௌனம் காப்பதுதான். ஏனென்றால் ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரே ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசை பல திசைகளாகத்தான் இருக்கும். வழிகள் அதிகமாகத்தான் இருக்கும். என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்திருப்பார். அதை நினைவில் வைத்துக்கொள். நாங்கள் சொல்வது சரிதானே என் செல்லமே?
உனக்கான வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பது தானே எங்களோடது கடமை. ஆதலால் கவலைப்படாதே, கலங்காதே. நாங்கள் எந்த தீங்கையும் நேரவிட மாட்டோம் என் செல்லமே. நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது இந்த நல்ல நாளில். கவலைப்படாதே, அது மிக விரைவில் எங்களுடைய ஆசீர்வாதத்துடன் பெற்றுக்கொள்ள நல்ல நாள் இந்த நாள்தான். மகிழ்ச்சி எனும் சப்தம் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். ஆம் செல்லமே, உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பதை நீ மனதார நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என் செல்லமே. ஆகவே வாழ்க்கை என்பது பரமபத கட்டத்தை விடவும் புதிரானது. எந்த ஏணி ஏற்றிவிடும், எந்த பாம்பு இறைக்குவிடும் என்பது உனக்கு தெரியாது. அதைவிடவும் எது பாம்பு எது ஏணி என கண்டுகொள்வதும் எளிதானதாக இல்லை. ஆனாலும் விளையாடிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டும்தான் தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். புரிகிறதா என் செல்லமே? வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் எல்லாம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்தாய். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் அல்லவா? அதுதான் உன் மனதைரியம். எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் என் செல்லமே. கவலைப்படாதே. உன்னை வளரவே விடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் இப்பொழுது விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு விதமாக அனுமதித்தேன் இந்த முருகப்பெருமான். என்ன கம்பீரம் என் செல்ல பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன். அந்த சமயத்தில் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் பயப்படாதே. மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்பதை நான் கண்டிப்பாக அறிவேன். நிச்சயமாக உனக்கான நல்லதொரு நேரம் வந்துவிட்டது. அது இந்த நாள்தான். கவலைப்படாதே. நானும் என் அண்ணன் விநாயகரும் உன் கூடவே இருக்கின்றோம். அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது என் செல்லமே. நாங்கள் சொல்வதை கவனமாக கேட்டு நீ உனது வாழ்க்கையை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக அமையும்படி உனக்கு அருள்வாளிக்கின்றோம். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது நாங்கள் கூறும் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.